வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சென்னையில் உள்ள மெரினா பீச் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மெரினா பீச்சோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருங்க. நீங்கள் இந்தியாவிலேயே மிக நீளமான பீச் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற மெரினா பீச் தாங்க வரும். ஸோ இந்த மெரினா பீச்சே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய பெரிய தலைவர்களோட சமாதிகள்லாம் இருக்குது. அதையும் பார்க்க சூப்பராகவே செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெரினா பீச்சில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரித்து ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு மாற்றி வச்சிருக்காங்க. அதை ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மினி கோவா மாதிரி இருக்கும்பா அந்த லுக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமஸான சுந்தரியா கடையில் தான் போய் இன்றைக்கி மதியம் போய் சாப்பிட போகிறோம். அது எல்லாத்தையுமே இந்த ரூலில் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு மெரினா பீச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி இப்போ தான் மெரினா பீச் வரேன். எனக்கு இந்த இடம் எல்லாமே இங்கே உள்ள அட்மாஸ்பியர் இடம் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆன நம்மளோட ட்ரிப் சேலம் வந்து அங்கேருந்து சென்னை கிளாம்பாக்கம் வந்து காலையில் 8:30 மணிக்கெலாம் கிளாம்பாக்கம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. கிளாம்பாக்கம்லேருந்து தாம்பரம்க்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்து தாம்பரம்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போய் சென்னை சென்ட்ரலில் காலைல டிஃபனை முடிச்சுட்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து அண்ணா ஸ்கொயருக்கு பஸ்ஸில் வந்து ரீச் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆகிடுச்சுங்க. மெரினா பீச்சுக்கு வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. இங்கே வந்த உடனே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் இன் சென்னை நேப்பியர் பிரிட்ஜை பார்க்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 156 வருஷம் பழமையான நேப்பியர் பிரிட்ஜோட டிசைன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி அதோட கட்டுமானமும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கேருந்து கூவமாறு கடலில் கலக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கூவமாத்துக்கு மேலே இந்த பிரிட்ஜ் இருக்கிறதால இந்த பாலத்தோட தூண்களை பாலத்துக்கு கீழே போடாமல் பாலத்துக்கு மேலேயே கட்டியிருக்காங்க. இதோட சயின்ஸ் நம்ம கேட்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மெமோரியல் தாங்க பார்க்க வந்திருக்கோம். உள்ள என்ட்ரியானதும் ஒரு பக்கம் கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர் அவர்களுடைய சிலையை வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் அவர்களுடைய சிலையை வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முதல்ல பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவத்தை தாங்க பார்க்க வந்திருக்கோம். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்திலேயே அண்ணா அவர்களுடைய அருங்காட்சியகமும் இருக்குங்க. இதுல பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை பயணம், அவர்களுடைய சாதனை, அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவர் எழுதிய புத்தகங்கள்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இங்க வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததா நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே கலைஞர் அவர்களுடைய அருங்காட்சியகமும் இருக்குங்க. நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ல இருந்துச்சு. ஸோ 2:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி லேட் ஆயிடும் அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடத்துக்கு தாங்க பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்தை தாங்க பார்க்க வந்திருக்கோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவிடத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்திலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய அருங்காட்சியகமும் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை பயணம், அவர்களுடைய சாதனை, அவர் பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்ததான் நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். புரட்சி தலைவி அம்மா அவருடைய நினைவிடத்தை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்திலேயே அம்மா அருங்காட்சியகமும் இருக்குங்க. நாங்கள் போனப்போ க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ 2:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி லேட் ஆகிடும் அப்படின்ட்டு நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோங்க. மெரினா பீச்சுக்கு வந்துட்டு கடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோட்டெல்லாம் தாண்டி அப்படியே லாஸ்ட்டாக நடந்து வந்தோம் அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே தாங்க இப்போ ரீசெண்டாக ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் மோஸ்ட்லி எல்லாமே மூங்கில் மரத்தில் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஃப்ளாக் பீச்சோட என்ட்ரி, நடந்து போகிற வழி எல்லாமே மூங்கில் தாங்க, வேற லெவலில் இருக்குது. அதுக்கு அப்படியே ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிப்பி டிசைனில் உட்கார்ற மாதிரி இடம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க.
இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சோட ஹைலைட்டே இதுதாங்க. கோவாவில் இருக்கிற மாதிரி அங்கங்கே இந்த மூங்கில் சேர்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. சரி, அதான் இவ்வளோ மூங்கில் சேர் இருக்கே, நமக்கு எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நானும் தேடிட்டே இருந்தேன். எங்கேயுமே இடம் இல்லைங்க, எல்லா இடமே ஹவுஸ்ஃபுல்லு. அப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு இடம் கிடைச்சதுங்க. பக்கத்தில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அதை எவ்வளோ அழகாக சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் மேலே குடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குடை இருக்கனால சுத்தமாக வெயிலே தெரியுது இல்லைங்க. பீச் மணல்ல இந்த மூங்கில் சேர்ல படுத்துக்கிட்டு கடல் அலைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு பீச்சை காத்த சுவாசிச்சுக்கிட்டு அடடா சூப்பரா இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டோன்னு வைங்களேன், சத்தியமா வேற லெவல்ல இருக்குங்க. எனக்கு என்னன்னா இங்கேருந்து எழுந்து வரவே மனசு இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, லேட் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. ஃபைனலி பீச் கிட்ட வந்துட்டோம் மக்களே. இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை மெரினா பீச். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம பார்க்குறது வங்காள விரிகுடா கடல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொச்சின் போயிருந்தோம், அங்கே அரபிக்கடலை பார்த்தோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல் இணையிற திருவினை சங்கமும் பார்க்கலாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த எல்லா இடங்களை பற்றியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். பீச்சை பார்த்துட்டு கடல் தண்ணியில் விளையாடாம போக முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. ஒரு 1/2 hour ஜாலியாக கடல் தண்ணியில் விளையாடிட்டு பசி ஓவரானனால சாப்பிட போகலாம் அப்படின்னு சுந்தரிக்காய் கடைக்கு சாப்பிட வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தா கூட்டம் உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சுங்க. என்னடா பண்ணுறது, பசி வேறு இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எறாத்தொகை ரெடி ஆகிட்டு இருக்கு, இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னை யோசிக்கவே விடலைங்க. சரி முதல்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டோக்கன் வாங்குற இடத்துல என்ன சாப்பாடு எவ்வளோ ரேட் அப்படின்றலாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன எவ்வளோ ரேட்டு, நமக்கு என்ன வேணும் அப்படின்றத பிளான் பண்ணி நம்ம டோக்கன் வாங்கி சாப்பிடவே வசதியாக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. ஃபுட்டோட ரேட்டுமே ஆவரேஜாக தாங்க இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைகள் உள்ள பக்கமாக நடந்து வரலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் மெரினா பீச்சில் புது புது இடங்கள் வந்தாலும் இந்த கடத்தெரு ரூட்டில் வராமல் மெரினா பீச்சோட ட்ரிப்பு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகாதுங்க. இந்த கடத்தெருவில் இல்லாத கடைகளும் இல்லை, இந்த கடைகள் இல்லாத பொருட்களும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே அவ்வளோ கடைகள் இருக்குங்க. எப்போ மெரினா பீச் வந்தாலும் இந்த கடத்தெருவில் ஒரு விசிட்டை போட்டு இங்கே ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது வாங்கிட்டு போனாதாங்க அந்த ட்ரிப்பு ஜாலியாகவே இருக்கும். அண்ட் ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உழைப்போம் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்போம், அதற்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வேற லெவல் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, see you, bye bye மக்களே.